லைவ் தமிழ் செய்திகள். உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகவும் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாகவும் உணர்ச்சி தழும்பக்கூடிய நிகழ்ச்சியாகவும் பார்ப்பவர்களை மெய்ச்சிலிக்க வைக்கும் நிகழ்ச்சியாகவும் சரிக்கமப்பான நிகழ்ச்சி இருந்து வருகின்றது. கடந்த வாரம் பக்தி திருவிழா அந்த சுற்றில் இடம்பெற்றிருந்தது. விசேடமாக ஏன் நாம் அதை கூறுகின்றோம் என்றால், அங்கு பக்தி பாடல்களை பாடியவர்கள் மற்றவர்களின் உடம்பை மெய்ச்சிலிக்க வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் மெய்மறந்து அவர்களின் குரலால், அந்த சிறிய குரலால் அந்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள். விசேடமாக ஒவ்வொருவரும் சிறப்பாக பாடி வருவது பலரையும் வியப்புக்குள் ஆழ்த்தியிருக்கின்றது. திவனஸ் என்ற சிறுவன் உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருப்பதாலும், பழைய பாடல்களை அவன் பாடி வருவதாலும் யார் இந்த சிறுவன் என்ற பல கேள்விகளுக்கு விடைகள் தேடப்படுகின்றன. இருந்தாலும் அவன் சங்கீத ஆற்றல் இருக்கின்றவனா என்று பார்த்தால், அல்லது சங்கீதத்தை முறையாக கற்றவரா என்று பார்த்தால் அவ்வாறும் இல்லை. ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து சிறிய பாடசாலையில் படித்து வறுமையின் உச்சகட்டத்தில் இருந்த அந்த சிறுவன் தற்பொழுது உலக புகழ் பெற்றிருக்கின்றார். சரிகமபா நிகழ்ச்சியில் ஏன் திவினஸ் பாடவில்லை? ஏன் அவருக்கு அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவில்லை? ஏன் அவர் முதலாவதாக உள்நுழையவில்லை என்றும் பலரும் கேள்விகளை தொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமைசாலிகள் என்றாலும் அதில் விசேட திறமைசாலியாக இந்த திவினஸை பலரும் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் உலகத்தாலும் காலத்தாலும் மதிக்கப்படுகின்ற பாடல்களை இவன் பாடி வருகின்றான். முதியோர்கள் வரை அந்த பாடலை ரசித்து வருகின்றார்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு அர்த்தமுள்ள பாடலாகவே அவன் பாடி வருகின்றான். காலத்தை கடந்து அந்த பாடல்கள் பலரின் உள்ளங்களை ஆட்சி செய்வதால் இந்த சிறுவன் யார் என்று பலரும் விரும்பி அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதுவே பலரின் விருப்பமாக இருக்கின்றது. அவனின் ஒவ்வொரு பாடலும் பலரையும் எதிர்பார்க்காமல் அதிர்ச்சிக்குள் உள்ளாக்கின்றது. இந்த சிறுவனுக்கு இருக்கின்ற சிறப்பு அதுவே என்று பலரும் கூறுகின்றார்கள். சங்கீதத்தை முறையாக கற்றுக்கொள்ளாவிட்டாலும் வியப்புக்குள் மற்றவர்களை ஆழ்த்தும் ஆற்றல் அவனிடம் இருப்பதாகவும் அவனின் திறமை உச்சகட்டத்தை அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே சிறந்த எதிர்காலம் அவனை தேடி வரும் என்றும் பலரும் கூறிக்கொள்வது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும்.